இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே 5G தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, இதில நெறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, 5Gலேருந்து 4Gக்கு சிக்னல் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். இது நெறைய பேத்துக்கு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். இத ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து இந்த மினிமம் பிளான்லாம் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 395 மாரியான பிளான்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதில நமக்கு 4G டேட்டாங்கிறது ஒரு லிமிட்டடா தான் வந்து குடுத்துருப்பாங்க. ஒரு 6 ஜிபி டேட்டா தான் வந்து குடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து 5Gங்கிறது அன்லிமிட்டட் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த பிளான் வந்து நெறைய பேர் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4G டேட்டா வந்து வேகமாவே யூஸ் பண்ணிட்டு, அடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கிட்டலாம் 5G கிடைக்குதோ அங்கிட்டலாம் போய் உட்காந்து வந்து 5G வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கடி 5Gலேருந்து 4Gக்கு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கனால இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி 5Gல வந்து ஸ்டேபிளா வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால வந்து 5G வந்து ஸ்டேபிளா வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நெறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணுமா, வேண்டாமாங்கிறத டிசைட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ஷன் யூஸ் பண்றது மூலமா நமக்கு கால் டிராப் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அதிகமா இன்கமிங் கால் வரும். நான் வந்து அதிகமா அவுட் கோயிங் கால் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற யூசரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த ஆப்ஷன் ஆன் பண்ற மூலமா உங்களுக்கு இன்கமிங் காலும் வராது. நீங்க அவுட் கோயிங் காலும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரியான யூசர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண வேணாம். வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்கு யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபோன் கால்லாம் வராது ப்ரோ அப்படிங்கிற யூசரா இருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அது என்ன ஆப்ஷன்ங்கிறத நம்ம வந்து பார்த்தரலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு 2 மெத்தட யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் வந்து பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களோட மொபைல் டயலர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. அதுல நான் சொல்ற கோட வந்து டைப் பண்ணுங்க. ஓகேவா? *#*4636#. இத கோட டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஒண்ணு ஓப்பன் ஆகும். இப்போ டெஸ்டிங்னு போட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கு ஃபோன் இன்ஃபர்மேஷன்னு 2வதா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய இருக்கும். அதுல செட் பிரிஃபர் நெட்வொர்க் டைப்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் வந்து இருக்கும். அது கீழ ஒரு டிராப் டவுன் வந்து இருக்கும். நான் சைடுல வந்து காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அந்த டிராப் டவுன் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய போட்டிருப்பாங்க. என்ஆர், சிடிஎம்ஏ, அப்புறம் எல்டிஇ, ஜிபிஆர்எஸ் இந்த மாரி நெறைய வந்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன் அதாவது 4G, 5G, 3G, 2Gங்கிறத அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. அதுல வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா, எல்டிஇ அண்ட் என்ஆர்னு இருக்கும். அதாவது 4G அண்ட் 5G ரெண்டுமே ஸ்விட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து அங்க ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, நமக்கு 5G மட்டும் கிடைக்கும். அதாவது 5G மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு 4G ஸ்விட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மாத்த போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எல்டிஇ அண்ட் என்ஆர்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணி என்ஆர் மட்டும் நம்ம குடுக்க போறோம். என்ஆர்ங்கிறது நியூ ரேடியோ. அதாவது 5Gங்கிற ஜெனரேஷனுக்கு என்ஆர்னு வந்து சொல்லுவாங்க. அத வந்து நம்ம குடுக்க போறோம். இது குடுக்கிறது மூலமா 5Gலயே வந்து அந்த சிக்னலை ஃபோர்ஸ் பண்றோம். ஸோ அதனால நமக்கு வந்து வேற சிக்னலுக்கு இது ஆகாது. 5Gலயே தான் இருக்கும். டவர் கம்மியானாலுமே நமக்கு வந்து 5Gல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இது மூலமா நம்ம வந்து 5G வந்து யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாம நம்ம வந்து 5G வந்து யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாரி உங்களுக்கு வந்து இதுல ஃபோன் கால்ங்கிறது ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்படிங்கிற யூசர் வந்து இத வந்து யூஸ் வந்து பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே ஒன்ஸ் வந்து இது நான் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ எனக்கு இது ஃபோன் கால்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இதே மாரி ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து இந்த என்ஆர்னு இருக்கிறத நீங்க என்ஆர் அண்ட் எல்டிங்கிற சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு எப்பயும் போல ஃபோன் கால் வரும் போகும். ஓகே உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. தேவையில்லாத டயத்துல ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு என்ன ஆயிருக்கும்னா, இந்த கோடு போட்ட உடனே உங்களுக்கு வந்து எங்கேயுமே போயிருக்காது. அப்படியே அதே அந்த டயலராலே இருக்கும். அது அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க 2வது மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அது என்னன்னா, ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் இந்த Samsung யூசர்ஸ், இந்த Snapdragon சிப்செட் உள்ள மொபைல்ஸ்லாம் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்னன்னா, Play Storeல நெட் மாஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ள நம்மளால போக முடியும். ஓகேவா? இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு கீழ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 டாட் லைன் இருக்கும். அத டச் பண்ற மூலமா உங்களுக்கு அதுலயும் ஃபோன் இன்ஃபோன்னு இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த ஃபோன் இன்ஃபோ அந்த இன்ஃபர்மேஷனான ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து உங்களுக்கு போயிரும். அதுக்குள்ள நீங்க எப்பயும் போல அந்த செட் பிரிஃபர் நெட்வொர்க் டைப்ல நீங்க என்ஆர் அண்ட் எல்டின்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணி என்ஆர்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 5G மட்டும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத நேரத்துல என்ஆர் தூக்கிட்டு என்ஆர் அண்ட் எல்டிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பயும் போல உங்களுக்கு 4G, 5G வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால வந்து 5G ஸ்டேபிளா வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து 5Gல இருந்தா ஃபோன் கால் வராது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். அது பெரிய டாபிக். ஸோ அதனால நான் தனியாவே வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. ஓகே நான் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை. see you.